بسم الله الرحمن الرحيم إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وقال تعالى من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில் அல்லாஹ்விற்கு பூமியிலேயே மிகவும் பிடித்தமான இடமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்து பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய ஒன்று கூடுதலையும் நம்முடைய அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பல்வேறு குழப்பமான காலகட்டத்திலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதிலும், குறிப்பாக நம்முடைய தாய் நாடுகளிலே இன்று நம்முடைய சமூகத்திற்கு, அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன. வழிகேடுகள் அவர்களுக்கு முன்னால் ஏராளமாக இருக்கின்றன. ஒரு சவாலான காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தை யார் வழிநடத்துவது, எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் இந்த சமூகத்திற்கு தேவை என்ற ஒரு இக்கட்டான சூழலில்தான் இன்றைய இஸ்லாமிய சமூகம், முஸ்லிம் உம்மத் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் சமுதாயம் விரும்பக்கூடிய இளைஞர்கள் யார், எப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் ஒரு சில விஷயங்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் நான் பகிர ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இளமை பருவத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கின்றது. இளமை பருவத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுடைய வாழ்நாள் முழுவதையும், அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாலிபத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு அடியான் 4 கேள்விகளுக்கு, மற்றொரு ஹதீஸில் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட மறுமையிலே எடுத்து வைக்க முடியாது. அவன் 4 கேள்விகள் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று வரும் பொழுது அதிலே ஒரு கேள்வி வஅன் உமுரிஹி ஃபீமா அஃப்னா, அவனுடைய வயதை அவன் எவ்வாறு கழித்தான். வயது என்று வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அதிலே வந்துவிடும். அடுத்து இன்னொரு கேள்வி அல்லாஹ் கேட்பான், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அபலா, அவனுடைய இளமை பருவத்தை அவன் எதிலே கழித்தான். வயதிலேயே இளமை பருவமும் வந்துவிடும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக
அவனுடைய இளமை பருவத்தை பற்றி விசாரிப்பான். உன்னுடைய இளமை பருவத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய், உன்னுடைய இளமை பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய், உன்னுடைய இளமை பருவத்திலே நீ எவ்வாறு இருந்தாய் என்பதை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே பிரத்யேகமாக விசாரிப்பான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளைஞர்களை பற்றியும் அவர்கள் செய்த சாதனைகளை பற்றியும் குர்ஆனிலே மிக அதிக அளவில் நினைவு கூறுகின்றான். சூரத்துல் கஹஃபிலே நாம் அனைவரும் அறிந்த, நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. 18வது அத்தியாயத்தினுடைய சூரத்துல் கஹஃபினுடைய 13வது வசனம். நாம் அனைவரும் அந்த சம்பவத்தை நன்றாக அறிவோம். குகைவாசிகள், ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருந்தான். அவன் ஷிர்கிற்கு மக்களை அழைக்கும் பொழுது ஏக இறை கொள்கையை இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று வரும் பொழுது அவர்கள் ஒரு குகையிலே தஞ்சம் அடைகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பல ஆண்டுகள் வரை அங்கே உறங்க வைத்தான் என்பதை நாம் அனைவரும் குர்ஆனுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக அறிகின்றோம். இங்கே அல்லாஹ் இவர்களை எவ்வாறு குறிப்பிடுகின்றான்? இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில இளைஞர்கள். அவர்கள் யார்? சில இளைஞர்கள். ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம். இளைஞர்கள் இளமை பருவத்திலே ஏக இறை கொள்கையின் பக்கம் நிலைத்தவர்களாக, கல்வி கலாச்சாரத்திலே மக்களுக்கு முன்னோடியாக, சமூக சிந்தனை உடையவர்களாக, நேரான சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களாக, சீர்கேடுகளின் பக்கம் செல்லாதவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி வெற்றியாளர்களாக ஆகின்றார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே அதனைத்தான் குறிப்பிடுகின்றான். இளைஞர்கள் இளமை பருவத்தில் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், எவ்வாறு வேண்டுமானாலும் அவருடைய இளமை பருவத்தை கழித்திருக்கலாம். நாம் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசனுக்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது. மாறாக நாம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காக எதையும் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. இன்று சமூகம் எப்படிப்பட்ட இளைஞர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது தெரியுமா? எவர்கள் அர்ப்பணிப்போடு இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்வதற்கான, சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை, அப்படிப்பட்ட மக்களை, குறிப்பாக அப்படிப்பட்ட இளைஞர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். இந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய சமூக மக்களை ஏக இறை கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் என்ற இந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹினுடைய படைப்பை வணங்காதீர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரே இறைவனை அவர்கள் வணங்கினார்கள், அதிலே அவர்கள் உறுதியாகவும் இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்திலே ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் எந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றானோ, எந்த தூய மார்க்கத்தின்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த மார்க்கம் இஸ்லாத்தில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, நிச்சயமாக எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி பிறகு அதிலே உறுதியாகவும் இருக்கின்றார்களோ அவர்களின் மீது வானவர்கள் இறங்குகின்றார்கள், இறங்கி சொல்லுகின்றார்கள், அல்லா தகாஃபு வலா தஹஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், எந்த சொர்க்கத்திற்கான வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சொர்க்கத்திற்கான நற்செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், இவர்களிடத்திலே எதற்காக பழிவாங்கப்பட்டது? இவர்கள் யாவற்றையும் மிகைத்திய புகழுக்குரியவனான அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டார்கள், அதன் மீது உறுதியாக இருந்தார்கள் என்பதற்காகத்தான் இவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள்.
இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவர்களிடத்திலே அதற்காகத்தான் பழிவாங்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படியானால் இன்று எப்பேற்பட்ட மக்கள், குறிப்பாக எப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த சமூகம் எதிர்பார்க்கின்றது? மார்க்கத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய சமூகத்தை, இளைஞர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்க்கின்றது. அவர்கள்தான் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தோன்றும் பொழுது, அப்படிப்பட்ட இளைஞர்கள் வரும் பொழுது அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் தெரியுமா? அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹு தஆலா 33வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்திலே கூறுகின்றான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. முஃமின்களில், நம்பிக்கை கொண்ட மக்களில் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வ மின்ஹும் மன் யன்ததிர், அவர்களில் சிலர் தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள், சிலர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படிப்பட்டவர்கள் இவர்கள்? மூமின்களிலே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அதிலே உறுதியாக இருக்கின்றார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், சிலர் உண்மைப்படுத்தியும் விட்டார்கள். அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போரிலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இளம் வயதிலேயே, இளமை பருவத்திலேயே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவர்கள் அங்கே காயங்களை, அவர்களுக்கு எதிரிகள் காயங்களை ஏற்படுத்தினார்கள். அவர்களுடைய முகத்தை கொண்டு அடையாளம் காண முடியவில்லை. அவர்களுடைய விரல் நுனியை வைத்துத்தான் அவர்களுடைய சகோதரி, இது என்னுடைய சகோதரன் அனஸ் இப்னு நத்ர் என்று கூறினார். ஆக இப்படிப்பட்ட முஃமின்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டார்கள், நிறைவேற்றி விட்டார்கள். இன்னும் சிலர் அதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகவே இன்று எப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, இந்த சமூகம் விரும்புகின்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு ஷிர்கிற்கு எதிராக நின்றார்களோ, தௌஹீதை நிலைநாட்டினார்களோ, தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டார்களோ, ஒரு சமூகம் தூய்மையான சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக, அந்த சமூகத்திலே இணை வைப்பு என்ற கொள்கை இருக்கக்கூடாது என்பதற்காக எப்படிப்பட்ட உழைப்பை மேற்கொண்டார்களோ அப்படிப்பட்ட உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய இளைஞர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்க்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நினைவு கூறுகின்றான்? காலு இன்னா சமிஅனா ஃபத்தன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், நாங்கள் ஒரு இளைஞரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம், அந்த இளைஞருக்கு பெயர் இப்ராஹிம், அவர்தான் இந்த காரியத்தை செய்திருக்க கூடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் மற்றொரு சொல்லும் பொழுது ஹனீஃபம் முஸ்லிமம் வமா கான மினல் முஷ்ரிகீன், இவர் சத்தியத்தின்பால் சாய்ந்தவராக, முஸ்லிமாக, இணை வைக்கக்கூடியவர்களில் இல்லாதவராக அவர் இருக்கின்றார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்படியானால் இன்று எப்பேற்பட்ட இளைஞர்களுடைய தேவை இந்த சமூகத்திற்கு இருக்கின்றது? எவர்கள் தௌஹீதை நிலைநாட்டி ஷிர்கில்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட இளைஞர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்க்கின்றது. அடுத்தபடியாக இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காகவும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்க்கின்றது. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார்களோ, தனக்கு கிடைத்த வாய்ப்பிலே அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்களோ, அந்த நேரத்தில் அந்த சமூகத்திற்கு எது தேவையோ அதனை அவர்கள் எடுத்துச் சொன்னார்களோ, அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைய சமூகத்தை மேம்படுத்துவதற்காக அவசியமாக இருக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கூறுகின்றான், அவர்கள் சிறையிலே இருக்கும் பொழுது அவர்களுடைய 2 சிறை தோழர்கள்
ஒரு கனவை காணுகின்றார்கள், அவர்களிடத்திலே விளக்கத்தை கேட்கின்றார்கள். உங்களை பார்த்தால் நல்லவராக தெரிகின்றது, இதற்கான பலனை விளக்கத்தை நீங்கள் தான் சொல்ல முடியும் எனும் பொழுது விளக்கத்தை சொல்லுவதற்கு முன்னால் அங்கே தௌஹீதை எடுத்துரைத்தார்கள். அங்கே தௌஹீதை எடுத்து சொன்னார்கள். ஏக இறை கொள்கையை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கனவுக்குண்டான பலனை சொல்லிவிட்டால் அதற்கு அடுத்து அங்கே தௌஹீதை சொல்லும் பொழுது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் பொழுது முழுமையாக அதன் மூலமாக நாம் பயனடைய முடியாது. ஆகவே அவர்கள் எதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய செய்தியை எடுத்துச் சொல்ல வேண்டும். இன்றும் எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய சமூகத்திலே உதவியை எதிர்பார்த்து வருகின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாம் அந்த இடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், وَإِنْ أَحَدٌ مِنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ. உங்களிடத்திலே இறைமறுப்பாளர்களில் யாரேனும் உங்களிடத்திலே அபயம் தேடி வந்தால், பாதுகாப்பு தேடி வந்தால், நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். எதுவரையில்? ஹத்தா யஸ்மஅ கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வார்த்தையை அவர்கள் செவிமடுக்கும் வரை, அல்லாஹ்வினுடைய கலாமை செவிமடுக்கும் வரை, அல்லாஹ்வினுடைய வசனங்களை அவர்கள் கேட்கும் வரை நீங்கள் அவர்களுக்கு அபயம் கொடுங்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய வசனத்தை கேட்டுவிட்டால் சும்ம அப்லிகுஹு மஅமனா, பிறகு அவர்களுடைய பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒரு அச்சமான சூழல், அந்த நேரத்திலே ஒருவன் உங்களிடத்திலே பாதுகாப்பை தேடி வருகின்றான், தன்னுடைய உயிருக்காக பயந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், அந்த நேரத்தில் உன்னுடைய உயிரை இந்த உலகத்தில் எப்படி நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதே போன்று உன்னை விட்டும் காப்பாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே கூறுகின்றான். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதா? ஒரு மனிதனுக்கு உங்களால் ஒரு பலனை ஏற்படுத்த முடியும், ஒரு சமூகத்திற்கு நீங்கள் பயன்பட முடியும் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றான். அது மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக மேம்பாட்டிற்கான காரியங்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு சமூகத்திற்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டு விடக்கூடாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தின் மூலமாகவும் இந்த வசனத்தின் மூலமாகவும் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றான். அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட இளைஞர்கள் தேவை? இன்று ஒரு வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், அல்லது கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அல்லது வியாபாரமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் பொய்தான் அங்கே நிறைந்திருக்கின்றது. வியாபாரிகளிடத்தில் நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் இங்கு எப்படி இருக்கின்றதோ, நம்முடைய நாட்டில் எல்லாம் எடுத்துக்கொண்டால் பொய் சொல்லாமல் வியாபாரம் பண்ண முடியுமா? பொய் இல்லாமல் வியாபாரத்தை ஒருவனால் செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு வியாபாரம் கொடுக்கல் வாங்கலுடைய பேஸ் பொய்யின் மீது இருக்கின்றது. ஆனால் இன்றைய சமூகம் எப்படிப்பட்ட மக்களை, குறிப்பாக எப்படிப்பட்ட இளைஞர்களை எதிர்பார்க்கின்றது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்திலேயே அமீன், நம்பிக்கைக்குரியவர், சாதிக், உண்மையாளர் என்ற பட்டத்தை பெற்றார்களே, அப்படிப்பட்ட இளைஞர்களை, அப்படிப்பட்ட மக்களை இந்த சமூகம் எதிர்பார்க்கின்றது. உங்களுடைய வாக்கிலே உண்மை இருக்க வேண்டும், உங்களுடைய நடத்தையிலே நேர்மை இருக்க வேண்டும், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சமூகத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், இப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களால் தான் இந்த சமூகம் முன்னேற்றத்தை அடையும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். சகோதரர்களே, ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த சமூகத்தை
வடிவமைக்கக்கூடியவர்களாக, இந்த சமூகத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை நாம் இன்னும் பல சம்பவங்களின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், பல சஹாபாக்கள் இளம் பருவத்திலேயே சமூகத்தை மேம்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வினுடைய திருப்தி அடைவதற்காகவும் தங்களுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்தார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய பெயரை சொன்னதுமே நமக்கு நினைவில் வருவது என்ன? ஆடம்பரமான வாழ்க்கை, அதிலிருந்து ஏழ்மையான வாழ்க்கை. அவர்கள் உஹது போரிலே மரணம் அடையும் பொழுது, ஷஹீதாகும் பொழுது அவர்களிடத்திலே ஒரே ஒரு ஆடைதான் இருந்தது. அவர்களுடைய தலையை மறைத்தால் கால் தெரியும், காலை மறைத்தால் தலை தெரியும். இவ்வளவுதான் அவர்களை பற்றி நாம் அறிவோம். ஆனால் இந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சாதனையை புரிந்து இந்த சமூகத்திற்கு, சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு எப்படிப்பட்ட பங்களிப்பை செய்தார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவாசிகள் முதலாவது உடன்படிக்கை, இரண்டாவது உடன்படிக்கை என்று செய்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யாரையாவது எங்களுடைய ஊர் மதீனாவிற்கு நீங்கள் அனுப்புங்கள். அவர்கள் வந்து எங்களுடைய மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லட்டும். நீங்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது, நீங்கள் எங்களுடைய ஊருக்கு வரும் பொழுது, அந்த மக்களுக்கு நீங்கள் வரும் பொழுது கணிசமான மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடும் என்றதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொல்லுகின்றார்கள், முஸஅபே, நீங்கள் மதீனாவிற்கு சென்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு எடுத்துரையுங்கள். நாமாக இருந்தால், நம்முடைய இளைஞர்களாக இருந்தால் எப்படிப்பட்ட பதிலை அந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இருப்போம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு பதிலை சொன்னால் அது நியாயமானதாகவும் இருக்கும். ஏனென்றால் ஒரு வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அனைத்தையும் இழந்தவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இளம் பருவம், இளம் வயது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அனுப்பும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் இளமை பருவத்திலே இருக்கின்றேன், என்னிடத்திலே செல்வம் இல்லை, என்னிடத்திலே பொருளாதாரம் இல்லை, எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பை கொடுங்கள், அவகாசத்தை கொடுங்கள். நான் இங்கே மக்காவிலே தங்கி சற்று பொருளாதாரத்தை சேகரித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்து நான் மதீனாவிற்கு சென்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை ஏற்று உடனடியாக முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு புறப்பட்டு சென்றார்கள். ஓராண்டு காலம் அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்றார்கள். பெரும் பெரும் அன்சாரி தோழர்கள் எல்லாம் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழைப்பின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரே வருடத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியால் ஏறத்தாழ 99 நபர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். 99 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய அந்த அழைப்பு பணிதான் மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்வதற்கு அடித்தளமாக அமைந்தது. இங்கே ஒரு இளைஞர், ஒரே ஒரு இளைஞர் தன்னுடைய வாழ்வை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக அர்ப்பணித்தார். அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய களத்தை அங்கே உருவாக்கினார். ஒரு இளைஞர் தன்னுடைய வாழ்வை அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய களத்தை ஏற்படுத்துகின்றான் என்று பாருங்கள். அங்கிருந்துதான் இஸ்லாம் உலகமெங்கும் பரவியது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்காக அடித்தளமிட்டவர்கள், அதற்காக அடிப்படையாக உழைத்தவர்கள் யார்? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆக இப்படிப்பட்ட இளைஞர்களை அழைப்பு பணிக்காக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்கான ஒரு பேஸை ஏற்படுத்தக்கூடிய இளைஞர்களை இன்றைய சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக
எப்படிப்பட்ட இளைஞர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பல்வேறு மன்னர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பை கொடுத்து கடிதங்களை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னர் கிஸ்ராவிற்கு கடிதத்தை கொடுப்பதற்காக தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளம் வீரராக இருந்தார்கள், இளம் சஹாபியாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் தனியாக சென்று கிஸ்ரா மன்னரிடத்திலே, பாரசீக மன்னரிடத்திலே என்னுடைய கடிதத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல யோசித்து பாருங்கள், இன்று இருப்பதை போன்று பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளோ வாகன வசதிகளோ அந்த நேரத்திலே இல்லை. மதீனாவிலிருந்து பாரசீகம் ஈரான் என்பது நீண்ட தூரம். அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னந்தனியாக செல்லுகின்றார்கள். தன்னந்தனியாக செல்லுவது மட்டுமல்ல, ஒருவர் அந்த பாதையிலே சென்றால் திரும்பி வருவாரா இல்லையா என்பது தெரியாது. ஒருவர் அந்த பாதையிலே சென்று விட்டால் மீண்டும் அவர் திரும்புவார் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த நேரத்திலே சூப்பர் பவராக இருந்த 2 நாடுகள், ஒன்று பாரசீகம், மற்றொன்று ரோம். பாரசீகத்தினுடைய மன்னர்கள் கிஸ்ரா என்று அழைக்கப்பட்டார்கள், ரோம் நாட்டு மன்னர்கள் கைசர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னரிடத்திலே பாரசீக மன்னருக்கு அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையிலே கடிதத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது அவர் திரும்பி வருவாரா என்று தெரியாது. ஆனால் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மன்னருக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் எடுத்துச் சொல்லுவதற்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார்கள். அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுகின்றார்கள். கிஸ்ரா மன்னரிடத்தில் அனுமதி கேட்கின்றார்கள். கிஸ்ரா மன்னர் அனுமதியை கொடுக்கின்றார், உள்ளே செல்லுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடிதத்தை அவர் நீட்டுகின்றார். அப்பொழுது அமைச்சரவையிலே இருந்த, அரசவையிலே இருந்த ஒருவர் அந்த கடிதத்தை வாங்கி மன்னரிடத்திலே கொடுக்கும் பொழுது, இல்லை, என்னுடைய தூதர் எனக்கு கட்டளையிட்டது என்ன தெரியுமா? மன்னரிடத்திலே நான் கொடுக்க வேண்டும், என்னுடைய கரத்தால் மன்னருடைய கையிலே இந்த கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தூதரின் கட்டளை. என்னுடைய தூதரின் கட்டளைக்கு நான் மாறு செய்ய விரும்பவில்லை என்று சொன்னதும் திகைத்து பார்க்கின்றார் அந்த மன்னர். சரி, அவரை விடுங்கள், அவர் என்ன நெருங்கட்டும் என்று சொல்லி அவர்கள் நெருங்கி கடிதத்தை கொடுக்கின்றார்கள். மன்னர் கடிதத்தை வாங்கிய பிறகு மொழிபெயர்ப்பாளரின் மூலமாக அந்த கடிதத்தை வாசிக்க சொல்லுகின்றார். அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்தை கொடுத்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். கடிதத்தை வாங்கியதும் அதனுடைய வாசகங்கள் படிக்கப்படுகின்றன. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மின் முஹம்மதின் இலா ரசூலி மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி இலா அதீமி கிஸ்ரா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஈரானுடைய மன்னர் கிஸ்ராவிற்கு எழுதப்பட்டது. இதை கேட்ட உடனே கோபமடைகின்றான். ஏனென்று சொன்னால் ஒரு வழக்கம் இருந்தது. அந்த நேரத்திலே கடித தொடர்புகள் ஏற்படும் பொழுது அந்த கடிதத்தில் யார் உயர்வாக இருக்கின்றாரோ, உயர்ந்த பதவியில் இருக்கின்றாரோ அவருடைய பெயர் தான் முதலிலே இருக்க வேண்டும். இந்த மன்னன் என்ன நினைத்தான்? இலா கிஸ்ரா, கிஸ்ராவிற்கு முஹம்மதிடமிருந்து வந்தது என்று எழுதியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் முதலிலே எழுதப்பட்டதன் மூலமாக அவர் உயர்ந்து விட்டார், தான் தாழ்ந்து விட்டேன் என்ற உடனே கடுமையான கோபமடைந்து அந்த கடிதத்தை வாங்கியவன் அதனை கிழித்து விடுகின்றான். கிழித்துவிட்டு கடும் கோபத்திலே இருக்கும் பொழுது அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதற்கு மேல் நாம் இங்கிருந்தால் நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகும் என்று அங்கிருந்து கிளம்பி விடுகின்றார்கள். சிறிது நேரத்திலே அவனுடைய கோபம் தணிந்த பிறகு அவன் கேட்கின்றான், கடிதத்தை கொண்டு வந்தவர் எங்கே
அவர் சென்று விட்டார், அவரை பிடித்து வாருங்கள் என்று சொல்லுகின்றான். அவர்கள் போய் தேடுகின்றார்கள். ஆனால் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிக்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகின்றார்கள். வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய கடிதத்தை கொடுத்தேன், அவன் கிழித்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் அவனுடைய ஆட்சியையும் துண்டு துண்டாக ஆக்குவானாக. என்னுடைய கடிதத்தை எவ்வாறு அவன் துண்டு துண்டாக ஆக்கினானோ, கிழித்தெறிந்தானோ, அவனுடைய ஆட்சியை அல்லாஹு தஆலா துண்டு துண்டாக ஆக்குவானாக. கடிதத்தை கிழித்து அப்துல்லா பின் ஹுதாஃபாவையும் பிடிக்க முடியவில்லை என்றதும் அவனுடைய கோபம் தணியவில்லை. யமனுடைய மன்னராக, இவனுக்கு கீழ் யமனுடைய கவர்னராக பாதான் என்பவர் இருக்கின்றார். பாதானுக்கு கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றான், முஹம்மதை பிடித்து வாருங்கள் என்னிடத்திலே. பாதான் 2 நபர்களை மதீனாவிற்கு அனுப்புகின்றார். அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து விடுகின்றார்கள். அதற்கடுத்து யமனுடைய கவர்னராக பாரசீக மன்னருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாதான் 2 மனிதர்களை கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார். எங்களுடைய மன்னர் கிஸ்ரா பாதானின் மூலமாக உங்களை அழைக்கின்றார், நீங்கள் வந்துவிட்டால் நாங்கள் உங்களை பற்றி பேசி உங்களுக்கு பொது மன்னிப்பை வாங்கி தருகின்றோம். இல்லை என்று சொன்னால் கடுமையான பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரிடத்திலும் கூறுகின்றார்கள், நீங்கள் இன்று ஓய்வெடுங்கள், நீங்கள் ஓய்வெடுங்கள். ஓய்வெடுத்து விடுகின்றார்கள். மறுநாள் வருகின்றார்கள், முஹம்மதே, என்ன யோசித்தீர்கள், எங்களோடு வருகின்றீர்களா? அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய மன்னர் கிஸ்ரா கொல்லப்பட்டு விட்டார், அவருடைய மகன் ஷீரவை அவனை கொன்றுவிட்டு ஆட்சியாளராக மன்னராக ஆகிவிட்டான் என்று சொன்னதுமே அவர்களுக்கு ஆச்சரியம். உண்மைத்தான் சொல்லுகின்றார், எங்களுடைய மன்னருக்கு பாதானுக்கு நாங்கள் இதையே எழுதி அனுப்பவா? எழுதி அனுப்புங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இவர்கள் இருவரும் பாதானிடத்திலே செல்லுகின்றார்கள். யமன் நாட்டிற்கு சென்று சொல்லுகின்றார்கள், முஹம்மது வர மறுத்து விட்டார். இப்படிப்பட்ட தகவலையும் சொல்லி அனுப்புகின்றார். அவர் ஷாக்காகிவிட்டு சொல்லுகின்றார், முஹம்மது உண்மையாலுமே இதனை சொல்லி இருந்தால் அவர் இறைவனுடைய தூதர், உண்மையில் நடந்திருந்தால் இறைவனுடைய தூதர், இல்லை என்று சொன்னால் அவரை நாம் கடுமையாக எதிர்ப்போம். சிறிது நேரத்தில் ஷீரவியிடத்திலிருந்து கடிதம் வருகின்றது பாதானுக்கு, என்னுடைய தந்தையை நான் கொலை செய்து விட்டேன், அவர் செய்த தவறுகளுக்காக அவரை நான் கொன்று விட்டேன், இப்பொழுது நான் ஆட்சியாளனாக இருக்கின்றேன், எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். பாதான் அங்கிருந்து நேராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படை வீரர்களுடன் வருகின்றார். வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த இடத்திலே அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தைரியம், அவர்களுடைய விவேகம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை கிஸ்ரா மன்னருக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு அங்கிருந்து திரும்பி வந்து அந்த செய்தியை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செய்துவிட்டு அதற்கடுத்து பாதானும் அவருடைய போர் வீரர்களும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த இடத்திலே அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரம், அவர்களுடைய ஹிக்மத், அவர்களுடைய விவேகம் நிறைந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் இன்றைய சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது விவேகத்துடன், அதே நேரத்தில் தைரியத்தோடு எடுத்து சொல்லி அதன் மூலமாக ஒரு சமூகமே நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்றப்படுகின்றார்கள் என்று சொன்னால், அதற்காக பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடிய இளைஞர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு இன்றும் பல இளைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தங்களுடைய சமூக மக்களிடத்திலே, தங்கள் குடும்பத்தாரிடத்திலே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லி அவர்களை நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்றுவதற்கான முயற்சியை செய்கின்றார்கள். ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னோடு அதனை வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்தினருக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். அவருடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், அவருடைய தம்பியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், அவருடைய மாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இப்படி அல்லாஹ்வினுடைய உதவியால்
குடும்பத்தில் ஒவ்வொருவராக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். அவருடைய கவலை என்ன? என்னுடைய சமூகம், என்னுடைய குடும்பம் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. அல்லாஹு தஆலா பிறந்ததிலிருந்தே நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கி இருக்கின்றான். பிறந்ததிலிருந்தே நாம் முஸ்லிமாக இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதன் மூலமாக மக்களை நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்றி இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்காக எந்த அளவிற்கு நாம் உழைக்கின்றோம், எந்த அளவிற்கு நம்முடைய சிந்தனையை செலுத்துகின்றோம் என்பதை யோசிக்க வேண்டும். இன்று நம்முடைய அறிவை நாம் எதற்கு பயன்படுத்துகின்றோம்? உலகத்தை சம்பாதிப்பதற்காக. நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த சமூகத்தை பற்றி என்றைக்காவது நாம் கவலைப்பட்டிருப்போமா? இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் கவலைப்பட்டிருப்போமா? நம்முடைய ஊரில் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு அக்பர், இன்றைய இளம் சமூகம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? எல்லா விதமான சீர்கேடுகளும் நம்முடைய இளைஞர்களிடத்திலே வந்துவிட்டது. பள்ளி பருவத்திலிருந்தே மாணவர்கள் போதைகளுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இளம் வயதிலே அவர்களுடைய சிந்தனைகளிலே சீர்கேடு ஏற்பட்டிருக்கின்றது. சீர்கேட்டிலே செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எந்த வயதில் அவர்கள் தங்களையும் மேம்படுத்தி இந்த சமூகத்தையும் மேம்படுத்துவதற்கான முயற்சியை செய்ய வேண்டுமோ அந்த வயதிலே அவர்கள் சுயநினைவை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு நகரத்திலே ஒரு 10 நபர்கள் போதை பொருட்களை விற்பனை செய்ததற்காக கைது செய்யப்படுகின்றார்கள். கோயம்புத்தூரிலே ஒரு நகரம், என்ன கோயம்புத்தூரில் எந்த பகுதியில்? முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியிலே 8 நபர்கள் முஸ்லிம்கள், 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள். எந்த குற்றத்திலே கைது செய்யப்பட்டார்கள்? இவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்தார்கள் என்பதற்காக கைது செய்யப்பட்டார்கள். அல்லாஹு அக்பர். இன்று சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? நம்மிடத்திலே என்ன கவலை இருக்கின்றது இந்த சமூகத்தை பற்றி? இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல. நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் 95% இப்படிப்பட்ட நிலைதான் இருக்கின்றது. 95% இப்படிப்பட்ட நிலைதான் இருக்கின்றது. ஒரு போலீஸுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி குர்ஆனை கொடுப்பதற்காக சென்றிருந்தோம். அப்பொழுது அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா? ஒரு காலம் இருந்தது, அந்த நேரத்திலே இளைஞர்கள் இரவு 9 மணி 10 மணிக்கு மேல் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள், வீடுகளிலே இருப்பார்கள். உங்களுடைய ஜமாஅத்துக்கள், உங்களுடைய பெரியவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். இளைஞர்கள் வெளியிலே வரமாட்டார்கள். ஆனால் இப்பொழுது என்ன சூழல் தெரியுமா? இரவு 2 மணி 3 மணி 4 மணி வரை இளைஞர்கள் வெளியில்தான் கூட்டமாக இருக்கின்றார்கள், குழுவாக இருக்கின்றார்கள், மது அருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். யாரை பற்றி சொல்லுகின்றார்? முஸ்லிம்களை பற்றி சொல்லுகின்றார். உங்களுடைய இளைஞர்கள் உங்களுடைய மஹல்லாக்களிலே எப்படி இருக்கின்றார்கள்? குழுவாக, கூட்டமாக, போதைப் பொருட்களை உட்கொண்டவர்களாக, மது அருந்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு காவலராக நாங்கள் போய் அவர்களை வீட்டிற்கு அனுப்பினால், அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினால் அவர்கள் எங்களையே எதிர்க்கின்றார்கள். நாங்கள் இங்கே நிற்கின்றோம், சட்டம் ஒழுங்கிற்கு பிரச்சனை வருகின்றதா? நாங்கள் எங்களுடைய வேலை செய்கின்றோம், நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போங்கள். யார் சொல்லுகின்றார்? ஒரு முஸ்லிம் அல்லாத காவலர் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹு அக்பர். ஒரு இஸ்லாமிய சமூகம் என்று சொன்னால் அந்த சமூகம் கட்டுக்கோப்பாக இருந்தது. ஆனால் இன்று அந்த கட்டுக்கோப்பை இழந்து விட்டது என்று ஒரு காவலர் சொல்லுகின்றார். மீண்டும் இந்த இஸ்லாமை கட்டுக்கோப்பான சமுதாயமாக இளைஞர்களை சரியான வழியிலே செலுத்துவதற்கான முயற்சியை என்று நாம் என்ன எடுத்திருக்கின்றோம்? இந்த சமூகம் என்ன எடுத்திருக்கின்றது? சமூகத்தினுடைய இளைஞர்கள் அதற்கான என்ன முயற்சியை மேற்கொள்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே
அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்று நம்முடைய சமூகத்திலே இருக்கின்றார்களா, உருவாகி இருக்கின்றார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குறுகிய காலம்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இளமை பருவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை வழங்கி இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு தீர்ப்பு வழங்குவதற்கான பொறுப்பை சஅத் இப்னு முஆத் இடத்திலே கொடுக்கின்றார்கள். இவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி நாங்கள் செயல்படுவோம். அல்லாஹு அக்பர். இளம் வயதிலேயே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். அவர்களுடைய மரணத்தின் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி, ரஹ்மானுடைய அர்ஷ் அவருடைய மரணத்தின் காரணமாக நடுங்கிவிட்டது. அவர்களுடைய மரணத்தை சந்தோஷமாக வானவர்கள் வரவேற்றார்கள். இளம் பருவத்திலே ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தியாகங்கள் இருந்திருக்கும், அல்லாஹ்விற்காக எப்பேற்பட்ட காரியங்களை அவர் செய்திருப்பார், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை எந்த அளவிற்கு அவர் செய்திருப்பார். ஆனால் இன்று நம்முடைய இளைஞர்களிடத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருந்த அந்த பண்பு இருக்கின்றதா என்பதை யோசிக்க வேண்டும். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இளம் பருவத்திலேயே டீன் ஏஜிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படை தளபதியாக அவரை அனுப்புகின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவரிடத்திலே தியாக மனப்பான்மை இருந்திருக்கும். அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மையுடைய இளைஞர்களைத்தான் இன்றைய சமூகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய தாயார் சொல்லுகின்றார், நீ முஹம்மதுடைய மார்க்கத்தை விடும் வரை நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், நான் வீட்டிற்குள் செல்ல மாட்டேன். என்னதான் இருந்தாலும் பெற்ற தாயாயிற்றே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் ஆலோசனை ஏற்கின்றார். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக என்னுடைய தாயார் சாப்பிடாமல் குடிக்காமல் தலையை சீவாமல் வீட்டிற்குள் செல்லாமல் இப்படியே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்று நம்முடைய நிலையிலே இன்றைய இளைஞர்கள் மார்க்கத்திற்கு முரணாக பெற்றோர்கள் சொன்னால் என்னுடைய தாய் சொல்லிவிட்டார், தந்தை சொல்லிவிட்டார், என்னால் தட்ட முடியவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் மார்க்க விஷயத்தை சொன்னால் வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்களுடைய குடும்பத்தினருக்கு தொழுகையை நீங்கள் ஏவுங்கள் என்று சொல்லும் பொழுது பெற்றோர் நன்மையான விஷயங்களை இன்றைய இளைஞர்களுக்கு ஏவினால் அதிலே அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை பெற்றோர் சொன்னால் இந்த இடத்திலே என்னுடைய பெற்றோரை என்னால் மதிக்காமல் இருக்க முடியாது, அவர்களுக்கு கட்டுப்படாமல் இருக்க முடியாது என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏராளம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆலோசனை செய்த பிறகு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், எனது அருமை தாயே, உனக்கு ஒரு உயிர் அல்ல 100 உயிர்கள் இருந்தாலும் நீ இப்படியே சாப்பிடாமல் குடிக்காமல் தலைவாராமல் வீட்டிற்குள் செல்லாமல் நீ இப்படியே 100 முறை இருந்தாலும் நான் முஹம்மதுடைய மார்க்கத்தை விடமாட்டேன் என்று மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதை அவர்களிடத்தில் எடுத்து சொன்ன பிறகு அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய வீட்டிற்குள் சென்று விட்டார். சாப்பிட ஆரம்பி இனிமேல் இவனை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆக எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய இளைய சமூகத்தை இன்றைய சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த தடைகள் பெற்றோரின் மூலமாக வரலாம், அந்த தடைகள் ஆட்சியாளர்களின் மூலமாக வரலாம், அந்த தடைகள் வேறு எந்த வழியில் வேண்டுமானாலும் வரலாம், அவர்களுடைய நற்பண்புகளுக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே வரலாம். எப்படி வந்தாலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி நான் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய சஅத் இப்னு அபி வக்காஸ் போன்ற இளைஞர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை, எப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த சமூகம் எதிர்பார்க்கின்றது என்று சொல்லி முடிக்கின்றேன்.
அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆனோடு தொடர்புடைய இளைஞர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. குர்ஆனை கொண்டுதான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வைத்திருக்கின்றான். குர்ஆன் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு வெற்றி இல்லை. ஆக இன்றைய சமுதாயம், இன்றைய இளைய தலைமுறை சோசியல் மீடியாக்களிலும் இன்னும் இது போன்ற காரியங்களில் தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றதே ஒழிய குர்ஆனுக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ, குர்ஆனோடு எந்த அளவிற்கு தொடர்பை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. பிறகு எப்படி வெற்றி கிடைக்கும்? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஜமாஅத்துல் குர்ஆன், குர்ஆன் அந்த எவ்வளவு இறக்கப்படாதே எல்லாம் நான் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு நாள் இரவிலும் முழுமையாக குர்ஆனை நான் ஓதுவேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தது. முஸ்னத் அஹ்மதிலே இருக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஒரே இரவில் குர்ஆன் முழுவதையும் அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட முழுமையான குர்ஆனையும் நான் ஓதிக்கொண்டிருக்கின்றேன் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் சேருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், இன்னி அக்ஷா யதூலா அலைக ஸமானுன் தமல்லு இக்ராஹு ஃபீ குல்லி ஷஹர். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், நீங்கள் இப்படி ஒவ்வொரு இரவிலும் முழு குர்ஆனையும் ஓதிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுவிடும், உங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுவிடும் என்று நான் அஞ்சுகின்றேன், பயப்படுகின்றேன். ஆகவே மாதத்தில் ஒரு முறை நீங்கள் ஓதி முடியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த இடத்திலே அவர்களுடைய பதிலை பாருங்கள். குல்து யா ரசூலல்லாஹ் தஅனி அஸ்தம்தி மின் குவதி வ ஷபாபி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, லெட் மீ என்ஜாய், என்னை அனுபவிக்க விடுங்கள். எதை அனுபவிக்கணும்? சோசியல் மீடியாவில் ரீல்ஸை பார்த்துட்டு என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னார்களா? அல்லது திரைப்படங்களை பார்த்து அதன் மூலமாக என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களா? இல்லை. அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் தஅனி அஸ்தம்தி மின் குவதி வ ஷபாபி, என்னுடைய வலிமை, என்னுடைய இளமை பருவத்தை கொண்டு குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நான் அந்த இன்பத்தை அனுபவிக்கின்றேன், அதனை அனுபவிக்க விடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இல்லை இல்லை, இக்ராஹு ஃபீ குல்லி 20, ஒரு மாதத்தில் முடியாது என்று சொன்னால் 20 நாளில் ஒரு முறை நீங்கள் குர்ஆனை முடியுங்கள். மீண்டும் அதே சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ் தஅனி அஸ்தம்தி மின் குவதி வ ஷபாபி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய வலிமையை கொண்டும் என்னுடைய இளமை பருவத்தை கொண்டும் இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நான் இன்பத்தை அடைகின்றேன், அதனை அனுபவிக்க விடுங்கள். 20 நாள் கூட அதிகம்தான் யா ரசூலல்லாஹ், நான் ஒவ்வொரு நாளும் ஓதுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இல்லை இல்லை, 10 நாளில் ஒரு முறை குர்ஆனை முடியுங்கள். மீண்டும் அதே பதிலை சொல்லுகின்றார். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இக்ராஹு ஃபீ குல்லி 7, 7 நாள், ஒரு வாரத்தில் ஒரு முறை நீங்கள் குர்ஆனை முடியுங்கள். மீண்டும் அதே போன்று யா ரசூலல்லாஹ், என்னுடைய எனக்கு இளமை பருவம் இருக்கின்றது, எனக்கு வலிமை இருக்கின்றது, குர்ஆனை முழுமையாக என்னால் ஓத முடியும், ஆகவே நான் இன்னும் விரைவாக முடிக்கின்றேன் என்று சொன்னால் ஃபஅபா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டார்கள். இல்லை, அப்துல்லாஹ் பின் அம்ர் இப்னு ஆஸ், வாரத்தில் ஒரு முறை நீங்கள் குர்ஆனை முடிக்க வேண்டும், அதைவிட குறைவாக நீங்கள் குர்ஆனை முடிக்க கூடாது. குர்ஆனை அவர் ஓதுகின்றார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒரு குர்ஆனை அல்ல, வாரத்தில் ஒரு குர்ஆனை முடியுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை போடக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைய சமூகம் குர்ஆனையே மறந்துவிட்டு, தன்னுடைய முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு குர்ஆனை மறக்கடிக்கப்பட்ட சமுதாயமாகத்தான் குறிப்பாக இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, இந்த சமூகத்திற்கு உயர்வும் கண்ணியமும் எதை கொண்டிருக்கின்றது? அல்லாஹு தஆலா குர்ஆனை கொண்டுதான் ஆக்கி வைத்திருக்கின்றான். சோசியல் மீடியாக்களிலே நம்முடைய கருத்துக்களை பதிவிடுவதன் மூலமாகவோ, லைக்குகளை போடுவதன் மூலமாகவோ, அல்லது ஷேர் செய்வதன் மூலமாகவோ, அல்லது
நாம் அதிலே நம்முடைய நேரத்தை செலவழிப்பதன் மூலமாகவோ இந்த சமூகம் ஒருபோதும் மேம்படாது. மாறாக இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால், சமூகம் முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய இளைஞர்கள் குர்ஆனை ஓதி அதனுடைய அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதன் மூலமாகவே அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தை உயர்த்துவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் இன்றைய சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இளம் தலைமுறையினர் நம்முடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உருவாக வேண்டும். அவர்களும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். இந்த சமுதாயத்தையும் கல்வியிலும் அழைப்பு பணியிலும் இன்னும் எல்லா துறைகளிலும் முன்னேற்றக்கூடியவர்களாக அந்த இளைஞர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு வழங்கி இந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வானாக. சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சீர்கேடுகளையும் அல்லாஹு தஆலா தீர்த்து வைப்பானாக. எல்லா விதமான சீர்கேடுகளையும் அல்லாஹு தஆலா ஒழிப்பானாக. இந்த சமூகம் மார்க்க அடிப்படையில் நடந்து இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.